ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த வட்டி விகிதத்தில் 16 ஆண்டுகளில் பணம் இரட்டிப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எதுவுமே பிரின்சிபல் எதுவும் கொடுக்காம ஜஸ்ட்டு எந்த வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பணம் இரட்டிப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்போ இரட்டிப்பாகும்னா, இப்போ அமௌண்ட் வந்து நமக்கு தெரியும், பிரின்சிபல் வந்து பின்னு தெரியும். இது எப்போ டபுள் ஆகும்னா, நமக்கு கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு பி கிடைக்கும்போது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிரின்சிபல் நீங்கள் 100 கொடுக்கணும் நம்ம போடுறோன்னா, எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 100 இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அப்படி கண்டுபிடிக்க வேண்டியது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து என்னது? பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இங்கே வந்து இது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று 100 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எடுத்து பண்ணலாம், ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து பண்ணலாம். இல்லைன்னா எஸ்ஐக்கு பதிலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக பி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த பக்கம் பி இருக்குது. எண் வந்து 16 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. டிவைடட் பை 100. ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்க பி கேன்சல் ஆயிரும். 16 வந்து என்ன பண்ணலான்னா 4 டைம்ஸ் 4 16, 25 டைம்ஸ் வந்து 100 போகும். ஸோ அப்போ வந்து ஆர் வந்து எப்படி கிடைக்கும்னா, ஆர் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 4. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகையில் டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் போயிடும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் வந்துடும். ஸோ இப்போ 4ஆல் அடித்து கொடுத்தோன்னா 1 4 6 24, ரிமைண்டர் வந்து 1. ஸோ அப்போ 10, 2 8 20, 5 20. ஸோ த ஆன்சர் வந்து 6.25. இது மாதிரி நமக்கு எந்த இயர் கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த சம்மை இப்படி சால்வ் பண்ணலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மை. இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.